வணக்கம். இதுவரையே பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி மேல நெறைய விமர்சனங்கள் இருந்தது. நேத்து எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப மோசமா இருக்கே! என்னங்கய்யா பண்றீங்க அங்க? அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. ஏகப்பட்ட விமர்சனங்கள் கழுவி ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நாமளும் நெறையவே கழுவி ஊத்தியிருந்தோம். அப்படிதான் பண்றாரு. பட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சது. அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். நம்பிக்கைக்கு உரிய இடத்துல இருந்து தான் கிடைச்சிருக்கு. ஆனா அது மட்டுமே காரணம் கிடையாது. விஜய் சேதுபதி மேல தப்பு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நேத்து ப்ரமோ இருக்குல்ல, ப்ரமோ 1ல அவர் டால் டாஸ்க்கை பத்தி தான் பேசுறாரு. ஆனா ப்ரமோ 2, ப்ரமோ 3 பார்த்தீங்கன்னா வேற சம்பவமா இருந்தது. என்னடான்னு பார்த்தா எபிசோட்லயும் வேற மேட்டரா இருந்தது. சரி, அந்த மேட்டர் அது கரெக்டா இருக்கான்னு பார்த்தா மஞ்சரியை அத்தனை பேர் போட்டு கார்னர் பண்றாங்க. இவர் மஞ்சரியை தப்புன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. இந்த பக்கம் தீபக்கை பாராட்டிட்டு போறாரு. அந்த மாதிரி யாராவது கேப்டன் பண்ணா, கண்டஸ்டன்ட் பண்ணாவே பொழப்பாங்க. இதில் கேப்டன் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ராவே பொழக்கணும். அதுலேயும் அவர் மஞ்சரியுடைய அந்த பின்னணியை கேலி செய்கிற மாதிரி தான் இருந்தது. அவருடைய பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்லாங் எல்லாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஹெவியாக வச்சு செஞ்சு விட்ருக்கணும். ஆனால் இவர் பாராட்டிட்டு போனாரா? என்ன நடக்குது இங்கே? எப்படி இவ்வளோ? அவர் நிறைய படங்கள் நடித்தவர்ல, 50 படம் நடிச்சிட்டாரு. அவர் எப்படி புரியாமல் இருக்குது இதெல்லாம் அப்படின்னு விசாரிச்சா, நேற்று பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கு. நேற்று மறுபடியும் டீம் மாற்றப்பட்டதா சொல்கிறாங்க. அதே போல் ஆடியன்ஸ்லாம் முன்னாடி உள்ளே விடுவாங்க. ஆனால் நேற்று இருந்தது செட் ஆடியன்ஸு. நம்ம வீடியோவில் கூட பார்த்தோம். சவுண்டுகள்லாம் விஷுவலில் பார்க்கும்போது கிளாப்பே வரல. ஆனால் சவுண்ட் ரெக்கார்டட் சவுண்டு போடுறாங்க. ஆனால் உள்ளே போனது எல்லாமே செட் ஆடியன்ஸ் தான், பிபி ஆடியன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நிறைய தகவல்கள் வெளியே வரல. வந்த தகவலும் தப்பாக இருந்தது. சண்டே நடக்க வேண்டிய விஷயத்த சாட்டர்டே அப்படின்னு நடந்ததா சொல்லிட்டாங்கல்ல. ரயான் ஜெஃப்ரியை ஹெவியாக ரோஸ் பண்ணார், ராணவுக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிறது சாட்டர்டே எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம், பப்ளிக் ஆடியன்ஸை உள்ள ஸோ எல்லாமே செட்டப் தான் அங்கே. அது இல்லாமல் திரும்பவும் அந்த டீமை மாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. எத்தனை முறையாக மாற்றுவீங்க? இது முன்னாடியே சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அந்த கேரளா டீம் அப்படின்னாங்க. அவங்க சொதப்புறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பாம்பேலேருந்து பயங்கரமாக டாஸ்கெல்லாம் வைப்பாங்க. அப்போ ஒரு ஃபயரான எபிசோட், ஒரு சீசன் இருந்தது பாம்பேயில், ஹிந்தி பிக் பிபியில். அவங்கள கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு வரதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாறுன்னு பார்த்தா பெருசாக மாற்றம் வரல. ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு இருக்கிறத விட. இப்போ பார்க்கும்போது திரும்பவும் மாற்றிருக்கிறாங்க. டைரக்டர் நெல்சனுடைய அசோசியேட் தான் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்தது. அது உண்மையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று எபிசோடில் ஏன் எல்லார தரப்புமே விஜய் சேதுபதி வச்சு செஞ்சாங்க. வெறுமனே மஞ்சரிக்காக மட்டும் இல்லை, அவர் ஹேண்டில் பண்ண விஷயத்துக்காக மட்டும் இல்லை, சம்மந்தமே இல்லாத இந்த என்ஜி அப்படின்னும்ல, ஷூட் பண்ணும்போது நிறைய எடுப்பாங்க. பட் எல்லாமே வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. எது தேவையோ அதை மட்டும் வச்சுப்பாங்க. ஆனால் எடுக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல தான் இப்போ கமல் சார் இருக்கும்போது அப்படி தானே பண்ணுவாங்க. எல்லாரையும் பேச விட்டு எல்லாருடைய கருத்தையும் கேட்டு வாங்கிடுது. அதில் எது கண்டென்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போகுது, முன்னாடி புஷ் பண்ணுதோ அந்த அந்த நபர் பேசுகிறத மட்டும் வச்சுக்கிறது. இல்லை எல்லாரும் பேசுகிறதும் வைக்கிறாங்கன்னா அவங்கள ஷார்ட்டாக வச்சுக்கிறது. என்ன சொல்ல வராங்களோ அதை ஒரு வார்த்தையில் முடிச்சு வச்சிடுறது. ஸோ இப்படி தான் அப்பயும் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ எல்லாத்தையும் போட மாட்டாங்க. ஆனால் இப்போ அந்த பவுல் கான்வர்சேஷன்லாம் மொத்தமாக என்ஜிஎல்லாம் தூக்கி உள்ளே வச்சிருக்கிறாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வைப்பாங்க. எனக்கு நல்லா தெரியுதுங்க. இது கூட விஜய் சேதுபதியை மாட்டி ஒன்றுன்னே ஒருத்தன் பண்ணியிருக்கிறான். எடிட்ரு டெக்னிக்கல் டீமில் தான் பண்ணியிருக்கிறான். நீங்கள் மஞ்சரியை இவர் ஹேண்டில் பண்ணது தப்பு. ஆனால் அதை அப்பட்டமாக மக்களுக்கு போட்டு காட்டாம பார்த்தீங்களா, குறும்படமா. இவர் கேட்குறாரு, அருண் பண்ணது தப்பு இல்லாட்டி அப்படின்னோடனே அவங்க அந்த லாஜிக்கல் ரீசன் மாதிரி தான், ஆன் ஆஃப் ஆன் 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 ஆஃப் 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 ஆன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போடுவோம்ல, 2 ஆப்ஷனை வச்சு திருப்பி திருப்பி திருப்பி. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு. அருண் பண்ணது தப்பு இல்லைன்னா அப்படின்னா அப்போ நான் பண்ணதும் தப்பு இல்லைன்றாங்க. இல்லைம்மா, அருண் பண்ணது தப்பு இல்லாட்டி அப்படின்னா அருண் பண்ணது தப்பு, நான் பண்ணதும் தப்பு சார் அப்படின்றாங்க. இல்லைம்மா, அருண் பண்ணது தப்பு இல்லாட்டி அருணும் தப்பு இல்லை நானும் தப்பு இல்லை. இல்லைம்மா, அருண் பண்ணது தப்பு இல்லாட்டி அருண் பண்ணது கரெக்டு, நான் பண்ணது தப்பு சார் அப்படின்னதும் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா, இனிமேல் பண்ண மாட்டீங்களா, உட்காருங்கன்ட்டு இருக்கிறாரு. அவங்க எங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க? புரியாதனால தான் ஒரு ஆப்ஷனும் ட்ரை பண்ணிருக்கிறாங்க. இது எடிட்டில் என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த முதல் 3 முறை கேட்டார்ல, 3 முறை அவங்க சொன்னாங்கல்ல, அந்த ஆப்ஷன்லாம் கட் பண்ணிவிட்டு முதல்ல இவர் திட்டினது ரோஸ் பண்ணதெல்லாம் போட்டு எண்டு டைலாகை மட்டும் போடுவாங்க யூஸ்வலாக. அதை போட்டிருந்தாங்கன்னா இவர் மேலே அப்பவும் கோவம் வந்திருக்கும். பட் இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதே போல் சாச்சனா கிட்ட என்ன பேச வராங்களோ அதோட எண்டு மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு எரிச்சல் வந்திருக்கிறது.
ரொம்ப கோவம். அவர் ஹேண்டில் பண்ணதும் தப்பு. அந்த எபிசோட வந்து ரொம்ப அதான் குடிகார அங்கிள் அப்படின்லாம் கலாச்சிட்டு இருக்கிறாங்க. போன சீசன்ல பூர்ணிமா வந்து கமல் சார் சொன்னதா நம்ம சொல்லிட்டு இருந்தோம் எல்லாரும் வெளியில. ஆனா அவங்க வந்து நான் விசித்ராவை தான் சொன்னேன், குடிகார அங்கிள் மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆஸ்ட்டை வந்து கலாய்க்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா எதுவுமே தெளிவா இல்லை. அவர் எடுத்தது தப்பு இல்லை, கேட்டது தப்பு இல்லை, அதை எடிட் பண்ணி டெலிவர் பண்ணதான் ரொம்ப தப்பாயிடுச்சு. வேணும்னே சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. கிரியேட்டிவ் டீமை மாற்றிட்டாங்க, இந்த டெக்னீஷியன் டீமை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கூட அவனுங்க பண்ணியிருக்கலாம். அந்த டீமையும் நைட்டோட நைட்டாக மாற்றிட்டதா சொல்கிறாங்க. இனி வர நாட்களில் இருக்காது அப்படின்றாங்க. இதையே எத்தனை நாளையா சொல்வீங்க? இப்போ கமல் சார்னா என்ன பண்ணுவாராம், முன்னாடியே வந்துடுவார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே வந்து மேக்கப் போடும்போதே அந்த வாரத்துக்கான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீமோட டிஸ்கஸ் பண்ணுவார். ஒரு பக்கம் மேக்கப் நடந்துட்டு இருக்கும், அதை பார்த்துட்டு இருப்பாரு, டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிடுவார். கமல் சாருக்கே ஒரு இயல்பும் இருக்குது. இப்போ 2 பேர் கான்வர்சேஷனில் நான் ஒன்று கேட்குறேன், எதிரில் இருக்கிற ஒன்று சொல்கிறாங்க, நான் இன்னொன்று கேட்குறேன், அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று கேட்குறேன், அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா கமல் சார் 3வது கேள்வியை வந்து முதல்ல பிடிச்சிடுவார். இப்போ நான் 2 கேள்வியை வேஸ்ட் பண்ண மாட்டார். அவர் ஸ்ட்ரைட்டாக அங்கே அடிப்பார். அது விஜய் சேதுபதிக்கு வரல. அதை டீம் தான் உட்காந்து டிஸ்கஷனாக கமல் சார் 1 hour பண்ணுறாருன்னா இவர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணணும் மினிமம். ஆனால் இவர் லேட்டாக தான் வராருன்னு வேற சொல்கிறாங்க. எந்த தைரியத்தில் வராரு அப்படின்னு சொல்லிட்டு தெரில. வந்து இப்படி கையை காட்டா ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரில. ஸோ லேட்டாக வர்றது ஒன்று. இன்னொன்று, அவங்களுக்கு மொழி புரியுதா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது இந்த சீசனை பொறுத்தவரை. டெக்னிக்கல் டீமில் இன்னொரு பிரச்சனை, போன சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே அப்லோட் பண்ணுறாங்க இங்கே ஆப்பில். ஆனால் இப்போ 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட்டாக பண்ணுறாங்க. அதுவும் 50 நிமிஷம் 1 மணி நேரம் எபிசோடு அப்படின்னா, இல்லை 1.25 மணி நேரம், நான் இவன் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா அது வேற எபிசோட் இருக்கு உள்ள. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று, மொழி புரியாத ஒரு டைரக்டரை போட்டிருக்காங்களான்ற அந்த டவுட் தான் நமக்கு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு கிளியராக புரியல, எது கன்வே ஆகிடுச்சோ அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க பண்ணுறாங்க. அது மலையாளத்துலேருந்து வந்ததுனால அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அது இருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ தமிழ் ஆள் நெல்சனுடைய அசோசியேட் ஒருத்தர் வரப்போகிறதா சொல்கிறாங்க. அவர் சிறப்பாக பண்ணுவார் அப்படின்றாங்க. நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தமிழ் மக்களின் உணர்வும் புரியணும், எந்த வார்த்தையை எவ்வளோ வைக்கணும்னு தெரியணும். அதே நேரத்தில் இன்டென்சிட்டியை குறைச்சி அவங்கள வந்து பாதுகாத்துறவும் கூடாது. இவங்களுக்கு தப்புன்னு தட்டி கேட்கவும் தெரில. இப்போ இதுக்கு இருந்தது உங்களுக்கு தப்பை தட்டி கேட்கவும் தெரில, எது தப்புன்னு தெரில, அதை மூடி மறக்க கூட ஒழுங்காக தெரில. மொத்தமாக மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து. ஸோ அப்படி தான் மாட்டிருக்கிறாங்க. அதனால தான் இப்படி நான் சிங்க்லேயே இருந்திருக்கு போல இருக்குது. நேற்று எபிசோட் ரொம்ப ஒஸ்ட்டு. பிக் பாஸ் வரலாற்றில் எந்த இண்டஸ்ட்ரியிலுமே இப்படி ஒன்று நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவரும் அடுத்த வாரத்திலேருந்து தெளிவாகணும். ஏன்னா போட்டு அடிச்சிருக்கிற அடி அந்த மாதிரி முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆகணும். சும்மா போன வாரம் நம்ம அவங்கள அடித்தோம், இந்த வாரம் இவங்கள அடிப்போம் அப்படி அடிக்கூடாது. இப்போ கூட இன்றைக்கி வர எபிசோடு அந்த ப்ரமோ பார்க்கும்போது ஒரு பார்ஷியாலிட்டி தெரியுதுல்ல. திருட்டு கடை மேட்டர் அப்படியே ஹேண்டில் பண்ணுவார். அங்கே ஜாக்லினுக்கு அந்த டிஷ்வாஷை எடுத்ததுக்கு ஒரு மாதிரி அப்போ வந்து தப்பு, ரூல் பிரேக் அப்படின்னு சொன்னவர், இன்னைக்கு ப்ரொவிஷன் ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய ப்ரொவிஷனும் திருடி ஒரு 6 பேர் 8 பேர் சாப்பிட்றானுங்க, தொடர்ந்து சாப்பிட்ருக்கானுங்கன்னா அதை காமெடியாக ஹேண்டில் பண்ணிருக்காரு. அப்படியே ஹேண்டில் பண்ணோத ஒரு பிரெட்டு டோஸ்ட் பண்ண கேட்டதுக்கு அவ்வளோ ஹாஷாக ஹேண்டில் பண்ணுறவர். அவங்க ரொம்ப புனிதமானவர்கள் அப்படின்னு. இவர் யாரெல்லாம் புனிதமான ஆள், அருண், சாச்சனா, அன்ஷிதாலாம் சொன்னாரோ அது எல்லாமே இந்த குறும்படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த திருட்டு குறும்படம், திருட்டு கேங்கு அப்படின்னா யார் கோமாளி? அப்போ நம்ம ஆஸ் பண்ணது, இதுவரை நம்ம நினச்சது, இதுவரை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணதே தப்பு, நம்ம மொத்தமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாற்றணும். இல்லைன்னா அவரையாவது மாற்றிடுங்க. அடுத்த ஆப்ஷன் அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா எத்தனை முறை தான் டீமை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. டீமை மட்டுமே மாற்றிக்கிட்டு இருந்தால் சரியாக இருக்காதுல்ல. பட் இது கடைசியாக அந்த டீமை மாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு கொஞ்சோண்டு ஹோப் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இருக்க போகிறதில்ல, அடுத்த வாரம் டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.